கடைகளை மூடுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே விடியா திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே.சி. வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் தேர்தல் வாக்குறுதியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்ததாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஜி. ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். போன தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறேன் மு.க. ஸ்டாலின் சொன்னது. அதே போன்று அவங்களுடைய புள்ள தவ புதல்வன் திமுக ஆட்சிக்கு வந்தவன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். அதே போன்று அவருடைய முதலமைச்சருடைய தங்கச்சி சொன்னது, ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? டாஸ்மாக் கடைகள் இந்த சாராய வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போதைப் பொருள் தாராளமான நடமாட்டம்